அப்பாவும் மகளும் கடலில் ஹாப்பியாக நீந்திக்கிட்டு இருந்தாங்கங்க. 2 பேருமே நீச்சல் வீரர்கள். திடீர்னு ஒரு டால்ஃபின் கூட்டம் அவங்கள சுற்றி நெருக்கமாக வட்டம் அடிச்சிச்சிங்க. இதனால் அவங்களால அங்கேருந்து நகரவே முடியலை. வேறு திசையில் நீந்த முயற்சி பண்ணாங்க. டால்ஃபின்கள் வழி விடவே இல்லைங்க. 2 பேரும் பயந்தே போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து 10 அடி நீளமுள்ள பெரிய சுறா மீன் அவங்கள தாண்டி போச்சுங்க. அதுக்கு பிறகு தாங்க டால்ஃபின்கள் அவங்களுக்கு வழி விட்டாங்க. ஆமாங்க, அந்த சுறா மீனிடமிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக டால்ஃபின்கள் கூட்டமாக எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மக தெரிஞ்சுக்கிட்டா. அப்பா, இந்த டால்ஃபின்களுக்கு இவ்வளோ அறிவு எப்படி வந்ததுன்னு கேட்டா. இந்த டால்ஃபின்கள் கூட்டமாக ஒற்றுமையாக பாசத்தோடு வாழும், யாருக்கும் தீங்கு விளைவிக்காது, எப்பவும் துள்ளி குதித்து சந்தோஷமாக இருக்கும், மனிதர்கள்ட்டையும் ரொம்ப பாசமாக இருக்கும், பாதுகாக்கும். அதனால் கடவுள் இவங்களுக்கு இந்த அறிவு ஞானம் எல்லாம் கொடுத்துருக்காருமா என்றார் அப்பா. அது 100க்கு 100 உண்மை தானங்க. பிரசங்கி 2:26 கடவுள் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறாருன்னு போட்டிருக்கங்க. ஸோ கடவுள் பார்வையில் நல்லவர்களாக வாழ்ந்து அறிவும் ஞானம் இன்பத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.